கோயம்புத்தூர் புள்ளிய கெடுத்து விட்டாங்கன்னு வீடியோ போட்டோம்ப்பா. எப்பா குற்றவாளிக்கு ஆதரவா இப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் துணியளவு நினைச்சு பார்க்கல. பக்காடி ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான், 11 மணிக்கு மேல அங்க போனது தப்பு தானே, அது ஒரு ஆம்பளை கூட போனது என்ன காரணம்? அப்ப இவன் எவ்வளவு கேவலமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி இவங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரியா, அந்த பாலியல் குற்றவாளி பண்ண 3 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒற்றுமை தான். அப்ப இவங்க போனாலும் இப்படி பண்ணுவாங்க போல. நான் என்ன சொல்ல வரேன், அவ போனா போகல தப்பு சரி, அது குடும்ப பிரச்சனை சரியா. அப்ப பப்ளிக்னு வரும்போது இப்ப கெடுத்துருவேன்னு சொல்றீங்களா? அப்ப 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கெடுத்துவீங்களா? 11 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதா இரவு நேரத்துல? எனக்கு அதை சொல்லுங்கப்பா, அது ரொம்ப தப்புப்பா. நான் என்ன சொல்ல வரேன், அவ போனா அந்த இடத்துக்கு போனா இந்த இடத்துக்கு போனா அதுக்குள்ள வரவே கூடாது. பாலியல் சீண்டை நடக்காம இருக்க என்ன செய்யணும், அதற்கு தான் நீ எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனா வரவங்க ரொம்ப மோசமா போச்சுன்னா கெட்டது பண்ணா கூட அதை சப்போர்ட் பண்ண ஒரு 25% பேர் கிளம்பிடுவானா கம்பு சுத்திட்டு. பக்கா மக்கா கேப்டன், நீங்க துப்புனது பத்தல, வாய்க்குள்ள நடுவரில் விட்டு நல்லா வாந்தி எடுத்து விட்டுருங்க அவங்க மூஞ்சில. இரவு 11 மணிக்கு அப்படி என்ன அந்த காதலர்களுக்கு அங்க பேச்சு? காதலர்கள் மேலதான் தப்பு. அந்த 3 தெருப்பொறிக்கு நாய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணது தப்பு இல்ல. பொண்ணும் அந்த பொண்ணோட ஆண் நண்பரும் கார்ல அங்க போனது எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலை பாத்தீங்களா? இவங்களுக்கு அந்த 3 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் அவங்க செயல்ல செஞ்சாங்க, இவன் வார்த்தையா சொல்றாங்க. இந்த தற்குறிப்பை கமெண்ட் பாருங்க. வீட்டு பொம்பளை எல்லாம் 11 மணிக்கு ஒருத்தன் கூட வெளியில சுத்த மாட்டாங்க. வீட்டு பொம்பளைய தெரிவாளுங்க. ஆமா ஆமா, வீட்டு பொம்பளை ஆளுக 11 மணிக்கு மேல யாரோடையும் தெரிய மாட்டாங்க. ஏன்னா உன்னைய பத்தி அவங்களுக்கு தெரியும். 11 மணிக்கு மேல நீயே போதைய போட்டு போய் உன் வீட்டு பொம்பளைனே தெரியாம அவங்கள சீரழிச்சாலும் அழிப்பீல. மூஞ்சி மோரையும்